திமுக அரசு மீது உள்ள எதிர்ப்பு வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும். எதிர்ப்போட்டல் நமக்கு தான் வரணும். புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியும் இல்லையா? நடிகர் விஜய் அவரு 10 நாளா அப்படியே வழியே வரல, இப்ப திரும்ப வந்திருக்காரு. ஆகவே மக்கள் அது பொருட்டா நடக்க மாட்டாங்க. வர்றாரு, திமுக கடுமையை விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாரு. திமுக கடுமையை எதிர்ப்பு விமர்சனம் பண்ணாரு. என்ன கொள்கை உங்களுக்கு? திமுக விமர்சனம் பண்ணா எதிர்ப்போட்டு பிரிஞ்சு போகணும், அப்போ திமுக வெற்றி பெறணும், இதுதான் கொள்கை. ஆகவே ஒரு ஓட்டும் கூட மற்ற கட்சிக்கு போக கூடாது. அண்ணா திமுக அத்தனை ஓட்டுகள் வரும், அப்பதான் திட்டங்கள் வரும், பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்னா அண்ணா திமுக கூட்டணிக்கு தான், இந்தியா கூட்டணிக்கு தான் நீங்க வாக்குகள் வரணும். ஆகவே நீங்க சரியான முறையில் மற்ற எந்த கட்சிக்கு போட்டாலும், குறிப்பா விஜய் அவருக்கு ஓட்டு போட்டா சினிமா வேற, சினிமால கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற. ஆனா தனிப்பட்ட கட்சிக்கார 41 பேர் இன்னைக்கு நெரிசல்ல விழுகிறாங்க. உடனே அவர் போயிட்டு இதுவேல் கரூருக்கே போல. எத்தனை பேர் இன்னைக்கு உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, இதுவேல் மருத்துவமனைக்கு போனாரா? ஆகவே சொந்த கட்சியை காப்பாற்ற முடியல, மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சிந்தித்து பாருங்க. நம்முடைய இளைஞர்களுக்கும் குறிப்பா நம்முடைய சில பெண்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா அற்புதமான தலைவர். மக்கள் நேசித்தார்கள், மக்களை அவர் நேசித்தார். திமுக இருந்து திமுக ஆட்சிக்கு வரதே புரட்சி எம்ஜிஆர் தான் காரணம். தலைவர் வீட்டுக்கு எப்ப போனாலும் யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாரு. சத்துவ திட்டம் கொண்டு வந்தார். இன்னைக்கு இலவச வேஸ்ட் அற்புதமான திட்டம் இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றார். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் எந்த காலத்தில் எந்த தொகுதி வெற்றி வர போறதில்லை. ஆனால் இன்னைக்கு எதிர்ப்போட்ட பிரிச்சு திமுக சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் எடுத்து சொல்லணும். ஆகவே அத்தனை ஓட்டுகளும் இரட்டை சின்னத்துக்கு அன்பு அம்மன் தான் வரணும். பாத்துங்க.